வணக்கம். நம்ம இன்று இந்த பதிவுல திருமணஞ்சேரி கோயில் அது சம்மந்தமான விஷயத்த தான் பார்க்க போறோம். திருமண தடைகள், தாமதங்கள். ஆண்கள், பெண்கள் எதா இருந்தாலும் திருமண தடைகள் நெறைய ஜாதகத்துல தோஷ அமைப்புகள் இருக்கும். அதற்கான ஒரு பரிகாரத்துக்கான ஒரு கோயில் அப்படின்றது திருமணஞ்சேரி கோயிலுங்க. கண்டிப்பாக இந்த கோயில்ல போயிட்டு மாலை அணிவித்து பூஜை பரிகாரங்கள பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமண யோக அமைப்புகள் கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான். ஆ பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க ஆண்கள், பெண்கள் எல்லாருமே போயி, அ இந்த திருமணஞ்சேரி போயி இந்த பகவான கண்டிப்பாக பிரார்த்தித்து பூஜை அப்படின்ற விஷயங்கள் பண்ணி வரலாம். அதனால நமக்கு நெறைய பேரு நம்மளோட லைவ்ல வரவங்க கமெண்ட்ல கேட்குறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவ நான் போடுறேன். திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக ஒரு முழு மனதோட, பிரார்த்தனையோட இந்த திருமணஞ்சேரி போயிட்டு, அ ம கண மனைவி அப்படின்றது உங்க லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு, பகவானுக்கு இந்த மாதிரியான ஒரு மலர் மாலைகள் அப்படின்றத பூஜை அப்படின்றத பண்ணுங்க. இது எங்க இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? காவேரி நதியில இருக்கு இந்த கிராமம். பார்த்தீங்கன்னா, காவேரி நதி அருகில இருக்க ஒரு கிராமம். தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு திருமண தடைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவா நெறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த பதிவு நான் ஏற்கனவே நெறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால நம்மளோட சேனல்ல இருக்கவங்களுக்கு இது குடுக்கலாமே அப்படின்றதுக்காக குடுத்துருக்கேன். மயிலாடுதுறையில ஒரு குத்தாலம் தாலுகாவுல இந்த காவேரி நதியிலேயே இருக்கு. அதுலயே பார்த்தீங்கன்னா, அதோட பூஜைகள் எப்படி என்ன இருக்கு அப்படின்றத எல்லாம் டீட்டெயிலா போட்டுட்டு பாருங்க. இந்த வீடியோ பதிவ பொறுமையா கேட்டீங்கன்னா, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் குடுக்குறேன். இத பார்த்து படிச்சு அப்படியே தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். கண்டிப்பா இங்க நெறைய பேருக்கு வந்து போயிட்டு ஒரு மேரேஜ் அமைப்புகள்ல தடைகள் இருக்கிறதெல்லாம் எல்லாமே விலகி, கண்டிப்பாக யோகா அமைப்புகள் நெறைய ஒரு மேரேஜுக்கான அமைப்புகள் வந்திருக்கு. அப்படின்றதுனால மேரேஜ் தடைகள் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த திருமணஞ்சேரி போயிட்டு வரலாம். அப்படின்றதுக்காக இந்த திருமணஞ்சேரி அப்படின்றத இன்னைக்கு எடுத்து ஒரு திருமண தடைகள் இருக்கவங்க என்ன பூஜை பண்ணலாம், எங்க போய் பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டு ஒரு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கண்டிப்பா போற மாரி இருந்தா திருமணஞ்சேரி கோயிலுக்கு போங்க. இந்த கோயில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, மலர் மாலை இந்த மாதிரி அணிவித்து பூஜை பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக திருமண யோகம் உங்களுக்கு இருக்கும். திருமண தடைகள், தாமதங்கள் நடக்கிற எல்லாருக்குமே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிரசாதம் அப்படின்றதையும் பத்தி தெளிவா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆக இது ஒரு நல்ல ஸ்தலம். திருமண தடைகள், தாமதங்கள் ஏதாவது இருக்கா? திருமண தோஷம் இருக்கா? ராகு கேது தோஷம் இருக்கா? எதா இருந்தாலும் திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணஞ்சேரி போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு விரைவிலேயே எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஜாதக வலுவை பொறுத்து சீக்கிரமே மேரேஜ் யோகங்கள் வரும். மேரேஜ் ஆகுறதுக்கான நல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.